நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபிஷ் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் பக்கம்லாம் மீன் ரெண்டவம்னு சொல்லுவாங்க, சில ஊரில் மீன் பாங்கான்னு சொல்லுவாங்க. அதை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு மூணு பீஸ் மீன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு முள் இல்லாத பீஸ் தான் நல்லா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முள் உள்ள பீஸ் போடாதீங்க. இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் வந்து தக்காளி, பச்சை மிளகா, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளித்தடி தான். இப்போ வந்து நம்ம மீனுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ப்ளஸ் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ டோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். ஃபஸ்ட்டே இதை பரட்டி வச்சுட்டு கூட நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேனில் வந்து நல்லா சூடானதும் அதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிட்டு இந்த பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃபிஷ்ஷை போட்டு நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப மொறு அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே எப்போதும் பொரிக்கிற மாதிரி பொரிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாகி ஓரளவு பொரிஞ்சால் போதும். அந்த மாதிரி பொரிஞ்சதும் நீங்கள் எடுத்துருங்க, அவ்வளோதான். அதில் உப்பு உரப்பும் கொஞ்சம் ஏறி அது கோட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுக்கிறது. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் நம்ம ஒரு பாண்டன் லீஃப், நான் சின்னோண்டு ஒரு பீஸு வந்து போடுறேன். நீங்கள் அது ஆப்ஷனல் தான், வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வதக்கிக்க போகிறோம். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளியை விட பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, அப்போ சூப்பராக இருக்கும். நல்ல அந்த கிரேவி வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்கும். இது வந்து சாதத்துக்கு கூட நம்ம வந்து பரட்டி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஒரு டேஸ்ட்டான ஒரு கிரேவி அது. அதனால் வெங்காயம் நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தை நம்ம வந்து நல்லா ஒரு டிரான்ஸ்லூசன் மாதிரி வதக்குற மாதிரி வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் உள்ள தண்ணி வெளியாகணும், அவ்வளோதான். ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். ஏற்கனவே நம்ம மீன்லேயும் சேர்த்து பரட்டியிருக்கோம் இல்லையா, அதனால் 1.5 டீஸ்பூன் அளவு இதுக்கு போதுமானது. கொஞ்சம் கிரேவிங்கிறதுனால நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதில் நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்குனா போதுமானது. இதுவும் ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து இந்த இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனைக்கு கருவேப்பிலை ஒரு கொத்தை பிச்சு போட்டுக்கலாம். அது வந்து ரொம்பவே சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். அது கூடவே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி பாதியாக உடச்சி போடுறேன். நீங்கள் கீரி கூட போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிறது மசீர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவி வந்து அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் மசீர அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு காரம் வேணும் இல்லையா, அதுக்கு வந்து மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு, காரத்துக்கு நான் சில்லி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். இந்த சில்லி பேஸ்ட்டு வந்து எல்லா இதுதான் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதெல்லாம் நல்ல காரம் சாப்பிட்றவங்க இன்னும் நல்லா காரமாக வைப்பாங்க. நாங்கள் வந்து மீடியமாக கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதனால் இந்த சைஸ் வந்து எனக்கு போதுமாக இருந்துச்சு, இந்த அளவு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சில்லி பேஸ்ட் போடும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஒன்றுமே இல்லை, இது காஞ்ச மிளகா அரைச்ச பேஸ்ட், அவ்வளோதான். அதை போட்டுட்டு புளித்தண்ணி கொஞ்சம் நான் வந்து ஊற்றுறேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து நம்ம அரை நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அதை கரைச்சி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக அந்த மசாலா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடுறேன். ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பொரிச்ச மீனை போடணும். அதாவது அரை வேக்காடாக பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை வந்து அதில் போட்டுட்டு இப்போ அதுவும் அந்த மசாலா எல்லாம் கலந்து அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட இது எல்லாமே கலக்கிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடணுங்க. நல்லா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்களேன், கதன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மீனோட அந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றுங்க. ரொம்ப வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் இந்த அளவுக்கு போதுமானது. இது ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊற்றுனா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லைன்னா விட்டுருங்க, அது நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளியோடு சாப்பிட்லாம். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த புளியோட ஃப்ளேவர், அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ப்ளஸ் இந்த மீனோட வாசம் இதெல்லாம் கலந்து தேங்காய் பால் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆல்மோஸ்ட் புளிகிற ஸ்டேட் வந்தாச்சு.
நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் தூவி இன்னும் ஒரு நிமிஷம் வச்சு நான் இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மீன் ரெண்டவம் அல்லது மீன் பாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மீன் ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கிச்சடி சாதம், தேங்காய் பால் சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது சப்பாத்தி கூட இதோட கிரேவியை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி முள் இல்லாத மீனில் செஞ்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.